நடிகை மனோரமா ஒரு பேட்டியிலே சொன்னது இப்போது பிரபலமாகிக் கொண்டே வருகிறது. எதற்கெடுத்தாலும் மன உளைச்சல், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், வாழ்க்கையை வெறுக்கிறது, தற்கொலை செய்கிறது, காதலர் பிரிவு எனவே மரணம், கணவன் விட்டு போயிட்டான், மனைவி பேசவில்லை எனவே மரணம், பேசாத மனைவியை கத்தியால் குத்தியவர் கைது, பேசாத இரண்டாவது மனைவியை விரட்டி குத்தியவர் கைது, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், ஃபேனிலே தொங்கிய இளஞ்சோடிகள், இப்படியெல்லாம் வரும்போது வாழ்க்கையிலே கஷ்டமும் மன அழுத்தமும் யாருக்கு தான் இல்லை? அப்படி கஷ்டப்பட்டு தவறான முடிவெடுக்க போகிறவங்கெல்லாம் என்னை பாருங்கள், என்னை ஒரு பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்று இந்த ஆட்சி மந்திரமாக சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில். அது இப்போது பிரபலமாக இருக்குது. 1954 காதலித்து திருமணம். அந்த திருமண வாழ்க்கை தொடர்ந்தது ஓராண்டு மட்டும்தான். ஒரு குழந்தை பிறந்தது அம்மா வீட்டில். பிறந்த 24வது நாள் பிள்ளையை தூக்கிட்டு என் கூட வா நடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு நாடகத்தில். பிறந்த பிள்ளையை தூக்கிட்டு எப்படி போக முடியும்னு அம்மா மறுக்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா சொன்னது எனக்கு நல்லதாக தெரிந்ததால் அதை நான் சொன்னேன். அன்றைக்கு விட்டு போய்விட்டார். அன்றைக்கு என்னை விட்டு பிரிந்தவர் தான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நாடகத்தில் சினிமாவில் நடித்து அவர் அந்த ராமநாதங்க மனுஷன் ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கை, அதை விடுங்க. அந்த பையன் பிறந்த பையன் ராசி இல்லாத பையன் வேறு சொன்னாங்களாம். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த அம்மா மீண்டும் பிறகு சினிமா ஃபீல்டுக்கு வந்து நடித்து, அதை விட மிகப்பெரிய கொடுமை, பெற்றெடுத்த ஒரே மகன் பூபதி என்ற அவர் சிறந்த நடிகர். ஆனால் திரையுலகம் அவரை புறக்கணித்தது, ஏற்றுக்கொள்ள மறுத்தது. விரக்தியில் அவர் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி கடனாளியாகி எவ்வளவு புகழ், உலகத்திலேயே அதிகமான திரைப்படங்கள் நடித்த பெண் நடிகை, 1000 படங்களுக்கு மேல் நடித்தவர் என்று கின்னஸ் சாதனை புரிந்தவர். கின்னஸ் புத்தகத்தில் அவங்க பேர் இருக்குது. ஆட்சி மனோரமா என்றால் உலகம் முழுவதும் தெரியும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள், சோகத்திலும் ஒரே சோகமயம். யாராவது சோகத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கையை வெறுத்தால் என்னை பாருங்கள், என்னை பார்த்து நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று அம்மா சொன்னது உண்மைதானே?